மொத்தமா அழிய போகுது. கதறிய பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர். இந்தியா மட்டும் தப்பித்துவிடும். கிரிக்கெட்டே மாற போகுது. சமீபத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேர்ந்தவரும் நியூசிலாந்து அணியின் அதிரடி பேட்ஸ்மேனுமான டெவான் கான்வே தனது சொந்த நாடான நியூசிலாந்து அணியின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தது கிரிக்கெட் உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த அதிரடி பேட்ஸ்மேன்களில் ஒருவராக அறியப்படுபவர்தான் டெவான் கான்வே. நியூசிலாந்து அணியிலும் அவர் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர் நியூசிலாந்து அணியின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தார். அதற்கு முக்கிய காரணம் IPL போன்ற T20 தொடர்கள்தான். யாரெல்லாம் நியூசிலாந்து கிரிக்கெட் அமைப்பின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்களோ அவர்கள் எப்போது நியூசிலாந்து கிரிக்கெட் அமைப்பு அவர்களை அழைத்தாலும் மற்ற T20 லீக் மற்றும் வெளிநாட்டு தொடர்களில் இருந்து விலகி உடனடியாக தேசிய அணியில் இணைய வேண்டும். பல்வேறு நாடுகளில் நடைபெறும் T20 தொடர்களில் பங்கேற்பதன் மூலம் பெரிய அளவில் பணம் ஈட்ட முடியும். ஆனால் ஓராண்டு முழுவதும் நியூசிலாந்து அணிக்காக விளையாடினாலும் அதில் பாதி அளவு கூட சம்பாதிக்க முடியாது. இந்த காரணத்தினால்தான் டெவான் கான்வே நியூசிலாந்து அணியின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி ஃபாஃபியான் ஆலன் மற்றும் கேன் வில்லியம்ஸ் போன்ற மற்ற முக்கிய வீரர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இதையடுத்து உலகம் முழுவதும் IPL போல நடத்தப்படும் T20 தொடர்களில் இனி கிரிக்கெட் அழிய போகிறது என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஃபாசித் அலி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். இதில் இந்திய அணி மட்டும் தப்பித்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவில் 2008ஆம் ஆண்டு IPL தொடர் துவங்கப்பட்டது. அப்போதிலிருந்து இந்திய வீரர்கள் வெளிநாட்டு T20 தொடர்களில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மற்ற நாட்டு வீரர்கள் IPL தொடரில் பங்கேற்கலாம் என்ற விதி இருக்கிறது. இந்த விதியின் காரணமாக இந்திய வீரர்கள் இந்திய அணிக்காகவும் IPL தொடருக்காகவும் மட்டுமே விளையாடி வருகின்றனர். ஓய்வை அறிவித்த பின்னரே அவர்கள் மற்ற வெளிநாட்டு தொடர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. இந்திய அணிக்காக விளையாடும் போது IPL தொடரில் விளையாடும் போதும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடிவதால் இந்திய வீரர்கள் யாரும் வெளிநாட்டு T20 தொடர்களில் பங்கேற்க முயற்சி செய்வதில்லை. இதனை சுட்டிக்காட்டியுள்ள ஃபாசித் அலி, T20 கிரிக்கெட்டின் வளர்ச்சியை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் அது கிரிக்கெட்டை அழித்துவிடும். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டை அது அழித்துவிடும். நீண்ட நேரம் நின்று பேட்டிங் செய்யும் பேட்ஸ்மேன்களுக்கு இது விஷமாக மாறும். இந்திய அணியை தவிர பல அணிகளும் T20 கிரிக்கெட்டால் பாதிக்கப்பட போகிறது. பணம்தான் ஜெயிக்கும், கிரிக்கெட் தோற்கும் என அவர் கூறியிருப்பது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.